ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி, பூரி, தேங்காய் பால் சாதத்தோட வெஜ் பிரியாணி கூடலாம் சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான சைட் டிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. நம்ம எப்பயும் செய்கிற வெஜ் குருமாலேருந்து அதே மாதிரி சால்னாலேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் தனி மிளகாய்த்தூள் இல்லை சாம்பார் மிளகாய்த்தூள் எது வேணால் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் ஏற்கனவே எடுத்துட்டு சுடு தண்ணியில் மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அது இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நம்ம சேர்த்துன மிளகாய்த்தூளும் உப்பும் இந்த காலிஃப்ளவரோட நல்லா கோட் ஆகி ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடிப்பிடிச்சிரும். அது மிளகாய்த்தூள் கருகுச்சுன்னா டேஸ்ட்டே மாறிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆகி சுருங்கி வந்திருக்கும். இடையில கலரி விட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். அடுத்ததான் காலிஃப்ளவர் வறுத்த அதே எண்ணெயில் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது இது கூட சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்க காலிஃப்ளவருக்கு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 எடுத்தால் போதுமானதாக இருக்கும். இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட நல்ல பழுத்த நாட்டு தக்காளி 2 தக்காளி எடுத்து ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேருங்க, போதுமானதாக இருக்கும். இந்த தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே இது கூட ஒரு 10 முந்திரி, முழு முந்திரி 10 முந்திரி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உடைச்ச முந்திரி பருப்பு சேர்த்துனா ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட அந்த தக்காளி நல்லா கொலைய வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா கொலைய வதங்கினதுக்கு அப்புறமா இது ஒரு பிளேட்டில் மாற்றி சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா அது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் தண்ணி விடுங்க. இல்லைன்னா தக்காளியிலேருந்து வெங்காயத்துலேருந்து வர தண்ணியே போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரணும். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மீடியம் சைஸ் பட்டை துண்டை ஒரு 3 பட்டை எடுத்தது கூட சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 ஏலக்காய், 2 கிராம்பு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. நான் பிரிஞ்சி இலை சேர்க்கலை. நம்ம சேர்த்துனா பட்டை, கிராம்பு, சோம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு 10 பல்லு பூண்டும் ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி துண்டும் எடுத்து நல்லா 1க்கு 2 தட்டி வச்சுருக்கேங்க. அது இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 1க்கு 2 தட்டியும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இஞ்சி பூண்டை பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி விழுதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அது இது கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த கிரேவி எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இந்த கிரேவியை அந்த ஏற்கனவே வதக்கி வச்சுருந்து இஞ்சி பூண்டு பட்டை கிராம் சோம்போட நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ ஒவ்வொரு மசாலாவாக சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் இல்லை சாம்பார் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா. கரம் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம சேர்த்துன மல்லித்தூள், மிளகாய்த்தூள் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. இப்போ 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நல்லா தளத்தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் இது கூட நம்ம ஏற்கனவே மிளகாய்த்தூள் உப்பும் போட்டு வதக்கி வச்சுருந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். நான் கிரேவி கொஞ்சம் நல்லா திக்காக வைக்கிறதுனால தண்ணி அதுக்கப்புறம் அதிகமாக சேர்க்கலை. உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் சப்பாத்தி, பூரி, பரோட்டாக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கீங்க, கொஞ்சம் இலக்கமாக வேணும் அப்படின்னா தண்ணி சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளேம் லோக்கு மீடியம் நடுவில் வச்சு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே எல்லாம் நல்லா வதக்கி தான் சேர்த்துருக்குறோம். காலிஃப்ளவர் நல்லா வதக்கி தான் சேர்த்துருக்குறோம். சீக்கிரம் வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம சேர்த்துன எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு
கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம சேர்த்த எண்ணெயில மேலே பிரிஞ்சு வந்து அருமையான கிரேவி ரெடி ஆயிருக்குங்க. இதுக்கு மேலே பொடியா நறுக்குன மல்லி இலை தூவி இறக்கினீங்கன்னா, சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நான் கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமா இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, கீ ரைஸு, ஃப்ரைட் ரைஸு, தேங்காய் பால் சாதத்தோட, வெள்ள சாதத்தோட பெசஞ்சு சாப்பிட கூட அருமையா இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சூப்பரான சுவையான காலிஃப்ளவர் கிரேவி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸுங்கள சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.